ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேப் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் ஒன்று கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம். புதுசாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு மோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த பஸ்ஸு மேப் மோடு நம்ம பஸ் மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி பஸ் மோடு தான் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதை ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். வாங்க அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதாங்க இந்த பாலாஜி பஸ் மோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க நம்ம அப்படியே சுற்றிட்டு பார்க்கலாம். இதாங்க நம்மளோட பஸ்ஸு. இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம வீடியோ போட போகிறோம். பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ யாராச்சும் வந்துருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரிப்பு ஆரம்பிக்கலாம். நம்ம மொதல் ட்ரிப்பு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இல்லை, பக்கம்தான் போட்டிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த பஸ் மோடு நான் வேறு ஒரு பஸ்ஸு தேடி பார்த்தேன். அந்த பஸ் மோடு பாஸ்வேர்டு பார்த்தோன்னா யாரும் ஒழுங்காக சொல்லலை. அதனால பார்த்தீங்களாண்ணா நான் என்ன சொல்கிறதுன்னா, அதனால் பஸ் மோடு நான் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல. இது தெரியலன்னு கூட பரவாயில்லடாப்பா. சைடுக்கு கண்ணாடி இது இல்லாமல் இருந்தாலே கரெக்டாக இருக்குது. அது தார் பை போட்டு மட்டும் பஸ்ஸே ஓட்ட முடிய மாட்டேங்குது. இப்படி கூட ஓட்டிகிட்டு போயிடல மாட்டேங்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பஸ் மூடு நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து தெரியுமா. நம்ம இந்த பஸ்ஸில் எத்தனை நாளும் ஓட்டுறது. புதுசாக ஒரு பஸ்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் அது நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே நாங்கள் கிட்டே கேட்கல. பஸ் ஸ்பீடெலாம் செம்மையாக இருக்குது. பஸ்ஸு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. வியூஸும் பஸ் வியூவும் நல்லாயிருக்கு. எந்த விதமான ஒரு பக் இல்லை. எனக்கு என்ன பக் வரும்னு பார்த்தீங்கன்னா, என் மொபைல் அந்த ஒரு பிரச்சனையால தான் நான் இவ்வளோ டிலே வீடியோ போடுறது கூட நான் யோசனை பண்ணேன். பக் அது ஆகுமா அந்த மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இப்போதைக்கு எதுவும் வரலை. இனிமேல் ஏதாச்சும் வருதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் என்னென்ன பஸ் மோடு வச்சுருக்கேன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பஸ் மோடு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் நம்ம இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ் மோடு மேப்பும் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, இதுக்கே நம்ம மொபைல் ஏதாச்சும் அடி வாங்குமா அப்படின்ட்டு நான் அமைதியாகிட்டேன். ஆனால் நான் புது மொபைல் ஒன்று வாங்கிட்டேன். நான் எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மோடு தரமாக இறக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சேரிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஆனால் பஸ்ஸு ஸ்பீடெல்லாம் செம்மையாக போகுது. என் மொபைலுக்கு தான் கொஞ்சம் லேக் அடிக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் எப்படின்னா கடுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆர்னு எப்படி தான் அது செட் பண்ணுறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் தெரியல. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் எடுக்கணுமா? வண்டி பரவாயில்ல, நல்லாயிருக்கு. என்னடா இப்படி லேக் அடிக்குது, எனக்கு கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேகு தான் எனக்கு பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. இந்த லேகு ஒன்றும் இல்லைன்னா நான் இன்னும் அடிச்சிக்கவே முடியாது. செம்ம ப்ளே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேக் என்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுற மாட்டேங்குது. ஸ்டேரிங் வச்சா ஸ்டேரிங் ஒழுங்காக வளைய மாட்டேங்குது.
ஆனால் அதுலேயும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறேன் பார்த்தீங்களா, எல்லாம் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ பிடிச்சிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே எனக்கு வேணாம். மறக்காமல் நீங்கள் என்ன பஸ் மோட் வச்சுருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டெலிவரி ஏதாச்சும் புதுசாக எதுனா அப்டேட் பண்ணாங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இனிமேல் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஸ்பீடு போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 190 போச்சு பார்த்தீங்களா, 190 போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் நான் ஹைவேஸ் சைடெல்லாம் உள்ள ஹைவேஸ் சைடு எதுனா போனால் தெரியும் இது ஒரிஜினல் ஸ்பீடு இவ்வளோ தான். அதுக்கு மேலே ஏறலைன்னா நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்லிடலாம். ஏன்னா இப்போதைக்கு கணிக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல அதிகமாக வளைவுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடிக்கடி கொஞ்சம் குறுக்கால் வர மாதிரி இருக்கும். ஒன் வே அதனால் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஸ்பீடை கணிச்சு சொல்ல முடியாது. திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வரும். இந்த இதெல்லாம் ஒன் வே இதெல்லாம் போக முடியாது. வண்டி குறுக்க வரும் அடிக்கடி. மறக்காமல் நீங்கள் வீடியோ எங்கேருந்து பார்க்குறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். இன்றைக்கி சின்னதாக ரொம்ப லாகிங் ட்ரைவெல்லாம் இல்லை, கொஞ்சம் பக்கமே தான் இன்றைக்கி ட்ரைவ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதுக்கோசரம், லேக் அடிக்குதா இல்லைன்றதுக்கோசரம் சும்மா ஒரு லாங் ட்ரைவ் இல்லாமல் ஷார்ட் கட் ட்ரைவாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாங் ட்ரைவ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் லைவ் போடலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் போடலான்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் வேணான்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி சொன்னால் லைவ் போடுறதுனா ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் வேண்டாம் வீடியோ போடுறதுனா பிளாக் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் லைவ் போடலாமா லைவில் வரலாமா வேணாமான்னு. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஒன் வே ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வண்டி இது சைடில் வராங்கிறது நல்லாயிருக்கும். அந்த சொல்ல வண்டி வந்துடுச்சு. துணி கடையெல்லாம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் ஒரு ஹைவேஸோ ஒரு பைபாஸோ போனால் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்பீடு. வண்டியில் பயங்கரமாக அள்ளு விடுது. ஸ்பீடு பொறுத்தளவில் அந்த பிரச்சனை இல்லை. முன்னாடி ஒரு வளைவு வருது, அந்தளவு இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். சல்லுன்னு முறுக்கிட்டு போயிடலாம், அழுத்தி பிடிச்சிட்டு போயிடலாம். என்னடா அது வண்டியில் பாரு இந்த மாதிரி குறுக்க வரும். அப்போ தான் பிரச்சனை நமக்கு பிரச்சனையே அப்போ தான். மற்ற டைம் வேணால் நம்ம பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த வண்டி நம்ம ஸ்பீடாக போய் டெஸ்ட் பண்ணலான்ற போது வண்டி குறுக்க வந்துடும். அதுதாங்க பிரச்சனையே. இதில் போய் ஏறலாமா பரவாயில்ல கிட்ட விட. வண்டியும் வேற ரகம். வால்மெண்ட்ஸ் வலி எப்படி இருக்குது. அடி வண்டி ஏறல. வண்டி ஏறல.
வண்டி ஏற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இங்கே ஏதாச்சும் ஏன்னா நல்லாயிருக்கும். ஏறிடணும் கடவுளே, ஏறி 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 ஏறிடணும். நிற்கக்கூடாது. ஏறிடுச்சு. என்ன மாதிரியான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ். அள்ளு விடுது கொஞ்ச நேரத்தில். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மலையில் போய் மாட்டிக்கணும். வண்டி ராமாயணமாக இருக்குது. ஒரே டிட்டடவா தான். நமக்கு அந்த மலைப்பாதையை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட். இப்போல்லாம் ரைட். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் வீடியோ சொன்னீங்கன்னா, டாஸ்க் வீடியோ போடலன்னா நீங்கள் ரெட் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டாஸ்க் வீடியோ வேணும்னா பிளாக் கலருக்கு ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வச்சு போடலாம். மறக்காமல் நீங்கள் என்னென்ன பஸ் மோடு வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். ஒலியெல்லாம் நல்லாயிருக்கு. வண்டி இது குறுக்கம் இல்லாத ஒரு சந்தோஷம். வண்டி வர்றது சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்துட்டால் தான் பை நிற்குது. பக்குன்னு இருக்குது. வண்டி குறுக்க வந்துட்டோமோ. வண்டி ரிவ்யூஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்குது. பார்த்திங்களா, இவ்வளோ நேரம் வராத வண்டி போகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கணக்கு. மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக லேகு தான். நம்ம ஆளலாம். நம்மளுக்கு கையில் பிடிச்சாலும் லேகு தான். நம்மளுக்கு கையில் பிடிச்சாலும் லேகு தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாராச்சும் பிடிச்ச வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னால் லேக் அடிக்குது. கொஞ்ச நாள் லேக் முடிகிற வரையும் கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேக் அடிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அது ஏன்னா அந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்து தான் ஒழியுது. ஃபோன் கால் போயிடுச்சு. இனிமேல் ஓகே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் கால் வந்ததுனால தான் அப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஓகே ஆயிடுச்சு. ஃபோன் கால் வந்ததுனால லேக் அடிச்சு சாட்டுக்குது. இப்பயும் அடிக்குது. இல்லைன்னு சொல்ல, இந்த ஃபோன் கால் வந்தால் படித்ததோட கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாம். அவங்க உக்காலாம் ஓலி. நீங்கள் நம்ம என்ன நினச்சி அந்த மேப்பை நீங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது. பரவாயில்ல, இது ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப லேக் அடிச்சுமோன்னு பயம். நல்லாயிருக்கு. ஓட்ட நம்மலாம் ஓட்ட நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை எவன்னு அடிக்க முடியாது.
நம்ம தான் கேம்னாலே நம்ம தான், கேம் என்றாலே நம்ம தான். அந்த கூட்டிகிட்டு போயிருப்போது போகலாம், இல்லைன்னா போய் ஒரே கமுத்துன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த பாலாஜி பஸ் மூலம் நம்ம இன்றைக்கி டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை போடுறோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் வந்தவங்களா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பற்றி என்ன மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, மின்னோட கொஞ்சம் லைட்டாக தான் அடிக்குது. இதில் என்ன கேம் மாற்றம் பார்த்தீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான் வண்டிக்காரன். ஆச்சு, ட்ரை பண்ணலாம். எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான்? 30 ரூபாய்க்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறான் பாருங்க. இவ்வளோ நேரம் ட்ரிப்பே முடிஞ்சிட்டுக்கணும், கூட்டிகிட்டு போகிறான் எங்கேயோ. 30 ரூபாய்க்கு 30 கிலோமீட்டர் போக சொல்ல நாட்டுக்குது. எங்கடா இன்னும் பஸ் ஸ்டாப்பு வரல, எங்கடா இருக்கும்? சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போய் ட்ரை பண்ணலாம். ஸ்பீடை பண்ணால் டக்குன்னு முடியுமா? மேலும் இந்த மாதிரி அந்த மேடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதோட இது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஆனால் அதோட இது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் போல். பரவாயில்ல, தூக்கிட்டு போகலாம், கவலை இல்லை. நம்ம இப்போதைக்கு கேமை கம்ப்ளீட் பண்ணோம். அதில் கூட அந்த வண்டினா கூட ஒரு 20 நிமிஷம் இருந்தால் கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் கூட லேக் கம்மியாக தான் வச்சிச்சு. இதனால வெறும் ஒரு 10 நிமிஷம் சட்டாக ஃபுல்லாக 4 மூலிகை அடித்து எடுக்குது லேகு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. வீடியோ போடலாமா இல்லை கட் பண்ணிடலாமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஒன்று கஷ்டப்பட்டு பாலாஜி பஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்ட் இன்னும் வரலையா? இன்னும் வருமா இல்லை லேட் ஆகுமா? இன்னும் ஒன்றும் புரியல. மறக்காமல் நீங்கள் வந்து வீடியோ வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சரிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த டவுனில் அடுத்து பஸ் ஸ்டாப் வந்துடுமா இல்லை எங்கேயாச்சும் போகுமா? இன்னும் பஸ் ஸ்டாப் எங்கேயாச்சும் இருக்குதா இல்லை ஒன்று எங்கன்னா கூட்டிகிட்டு போகுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக லேக் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் புரியாமல் முடிக்கிறேன் பார்த்தீங்களா? ஆனால் அதுலேயும் இவ்வளோ ஸ்பீடாக வரும் பார்த்தியா? எனக்கு இன்னும் தேவை, இன்னும் இதுக்கு மேலேயும் தேவை. எனக்கு இன்னும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஜேசிபி இருக்குது. என்ன வாக்கம் குழி நோண்டுறாங்களா? என்ன குழி நோண்டுறாங்க? மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி மறக்காம. பேட்ரி லோவா? ஆப் ஸ்டோர் டைம் மேனேஜ்மெண்ட்டு. கோ கோ கோ. இங்கே எதுவும் விழுந்துருக்கு. ஓகேவா? வீடியோ அதில் வண்டி கீழே இங்கேருந்து இறங்கலாமா? ஓ, வழி அங்கே போகுது. கீழே விழுந்துச்சுன்னா நம்ம எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கே லேக் அடிக்குது, ரொம்ப லேக் அடிக்குது. நம்ம வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன்.
வாங்க இன்னும் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணலாம். இன்னும் எவ்வளோ வருதோ அவ்வளோ வரலாம். அந்த வளைவு தான் கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் யூடியூப் சேனல் வந்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக, நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த மேப்பு டவுன்லோட் நல்லாயிருக்கு. ஆனால் என்ன எனக்கு லேகு தான் அதிகமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்த டைம் வீடியோ நான் இனிமேல் கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் கேமிங் மொபைல் வேறு புதுசாக வாங்கிட்டேன்னா அதுக்கு மேலே நம்ம ஆட்டமே வேறு தான். ஓகேங்களா? வீடியோ நம்ம போட்டாலே 10 நிமிஷம் மேலே கிடையாது, போட்டால் 1 ஹவர். ஓகேங்களா? இதெல்லாம் அள்ளு கொடுத்து டிரைவர்கள்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஐப்புன்னு எதுவும் புதுசாக வந்துருக்காங்க, அந்த ஐப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் லைவ் பண்ண இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம நாளைக்கு நம்ம லைவ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. லைவ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். லைவ் பண்ணணும் கேம் பற்றி விடுவோம், அவ்வளோதான். கேம் ப்ளே பண்ணி போடலாமா இல்லை கேம் பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணி போடலாமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அதான் கேம் லைவ் போகிற ஐடியா இருக்குது எனக்கு. ஆனால் பார்த்தீங்களான்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் போடலாம், சீக்கிரமாகவே போகலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கடலை அதாவது ஏரியில் வண்டி போகாமல் தான் சரி, அவ்வளோதான். அப்போ நல்ல பிரேக் டக்கு நின்றுச்சு. லேகு அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப இடிஞ்சு குட்டி சிவராக போயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சிவராஜ் வந்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு இந்த லேக் ப்ராப்ளம் தான் அதிகமாகவே இருக்குது. என்னடா எங்கடா அது நம்ம தான் இன்னும் லேக் ஃபுல்லாக அடிக்கும் போல. அவ்வளோதான். நம்ம தான் வீடியோ முடிஞ்சு வருதா இல்லை மேப் அங்கே ஏதாச்சும் லோட் ஆகுதா ஒன்றும் புரியல. மேப் முடிச்சா நல்லாயிருக்கும். மேப்பு முடிஞ்சான்ற மாதிரி. ஓப்பா ஆனால் அவ்வளோ லேக் அடிக்குது ஃபோனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ ஃபுல்லாக லேக் அடிக்குது. இன்றைக்கான வீடியோ முடிச்சிடலான்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டலான்னு தோணுது. என்ன கதையை ஒன்றும் புரியல. முடிக்கிற ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேப் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது. இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது.
கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது பார்த்துக்க. குயிக் நம்ம தான் பரவாயில்ல. என்னதான் லேக் அடிச்சாலும் இவ்வளோ ஸ்பீடாக போகிறோங்க. பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் பண்ணுறது சப்ஸ்கிரைப் எனக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஐயோ, வண்டி குறுக்க வந்துடுச்சு. பரவாயில்ல கூட, வண்டியாக எதுவும் இடிக்கல, அது வரையும் சந்தோஷம். மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் போடலாமா வேணாம் ஒன்று வீடியோ இந்த சேனலில் லைவ் போடலான்னீங்களா ரெட் கலர் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைவ் வேணாம் அப்படின்னீங்கன்னா ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேப் டவுன்லோட் ஆகும் போல் அடுத்த மேப்புக்கு நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸ்டாப்புக்கு போயிட்டு நல்லாயிருக்கும். டவுன்லோட் ஆகுது. என்னடா ஆகணும், டக்குன்னு ஆகணும். டக்குன்னு ஆகணும் டவுன்லோடு. சீக்கிரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாப் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நேரம் சிட்டிலே விட்டுருக்கலாம். அதனால் ஸ்டாப் பக்கம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விட நல்லாயிருக்கும். எனக்கு இன்னும் இந்த இடத்துல லேக் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போனமே அப்புறம் லேக் அடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரீ, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அதே விஷயம் பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கிறதுன்னு நினச்சாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேப்பா பெட்ரோல் பங்கா பஸ் ஸ்டாப் அது. பெட்ரோல் பங்கா, சாரி, நம்ம நேராக வளைஞ்சு போனோம். நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி மேப்பை கம்ப்ளீட் பண்ணால் போகக்கூடாது வீட்டுக்கு முடிவு பண்ணியாச்சு. போடா நீ அங்கிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செங்கூரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்குது. அன்றைக்கி லைவ் போடலான்னு இருக்கேன். அன்றைக்கி ஒரு லைவ் போடலான்னு இருக்கிறேன். லைவ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் போடு ப்ரோன்னு. லைவ் வேணான்னீங்கன்னா வேணாம் ப்ரோ அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லைவ் போடலான்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஃபெஸ்டிவல்து இது என்னடா அடிக்கடிக்கே வருவாங்களோ, ஆனால் அடிக்கடிக்கே வருது அந்த டிராஃபிக் சிக்னலு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்துருக்கூடாதா, அந்த லேக் அடிக்காமல் டேமேஜ் எல்லாம் இருந்திருந்தால் வண்டியோட ஸ்பீடு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம் நம்ம இப்போ. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். ஓட்டு அடிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புக்கு வந்துச்சு. கிளம்ப ஒரு தோனி ஒன்று நடக்கிறான். இவங்க யாருன்னே தெரியலங்க. நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் நம்ம புது பஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பஸ் எப்படி இருக்குன்னு
அப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா கோவை டு ஈரோடு. நான் பார்த்தீங்கன்னா நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு. நமக்கு எங்கே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிற வீடியோ நலமுடன் இருங்கள். டாட்டா பை பை, see you.